எப்பயுமே தளபதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் பேசுவார். அவருடைய இது வந்து அஜெண்டாவே இந்த ஏரியா அந்த ஏரியான்னு கிடையாது. ஆல் ஏரியாவில் அண்ணன் தான் கில்லி. அந்த அளவுக்கு தரமாக பேசுகிறார். ரெஸ்ட்ரிக்ஷன்க்கா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன். தமிழ்நாடே வந்து சிறப்பான ஆட்சி தரமான ஆட்சி கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லி பெருமையாக விளம்பர மாடல் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 75 ஆண்டு காலமாக இருந்த கட்சின்றாங்க. 75 ஆண்டு காலமாக என்ன செஞ்சீங்களோ அதை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது தானே. இப்போ ஏன் 2 வருஷமாக ஆரம்பித்த அரசியல் கட்சியை பார்த்து மொத்த கட்சியுமே அந்த சைடு பார்த்தீங்கன்னா 15 பேர் கூட்டணி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 9 பேர் கூட்டணி. ஆனால் ஒரே ஒரு ஆளாக காட்டுக்கு ஒரே சிங்கம் தான்ன்ற மாதிரி தளபதி வந்து தனியாக நின்று தனியாக களத்தில் சந்திச்சுட்டு இருக்காரு. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். இது வந்து 2026 செஞ்சார்ஜி கோட்டை மட்டும் இல்லை, செங்கோட்டையும் சேர்த்து அலரோட போடுங்க இந்த தளபதியின் படை. நீங்கள் என்ன விஷயங்களை இதை பேசுவார்னு யோசிச்சு வந்திருப்பீங்க. பட் இங்கே அவர் பேசின விஷயங்கள்ல குட்டி ஸ்டோரி எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எவ்வளோ கனெக்ட் ஆயிருந்தது? எப்பயுமே நான் வந்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மாணவர் அணி இணை அமைப்பாளர் மாவட்ட போஸ்டிங்கில் இருக்கேன். நான் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி 6 மாதத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வரல, 4 மாதத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வரல. குறைஞ்சது நாளாக 20 வருஷமாக இருக்குது மக்கள் இயக்கத்தில். பேர் மட்டும்தான் மாறி இருக்குது. 1992 ரசிகர் மன்றமாக ஆரம்பிச்சுங்க. அதுக்கடுத்து நற்பணி மன்றமாக ஆச்சு. அதுக்கடுத்து மக்கள் இயக்கமாச்சு. இப்போ பிப்ரவரி 2ஆம் தேதி 2022 தமிழக வெற்றி கழகம் பேர் மட்டும் தான் மாறி இருக்க தவிர அதே மக்கள் செயல்பாடுகள் தான், அதே மக்கள் நலன் கருதி தான் தளபதியுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் செயல்பட்டு இருக்கோம். அப்போ ரசிகர் கூட்டமா இருந்ததுல இப்போ தொண்டர் கூட்டமா மாறும்போது அதுக்கான வேற்றுமை இருக்கா? ஏன்னா எல்லாரும் சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, ரசிகர்கள் எல்லாமே ஓட்டு போட்டுருவாங்களா, ரசிகர்கள்லாம் தொண்டரா மாற முடியுமான்ற ஒரு கேள்வி. அக்கா நீங்களே சொல்றீங்க ரசிகர்ன்ட்டு. எனக்கு குறைஞ்சது 30+ ஆகுது. இந்த அக்காவுக்கு என்ன வயசாகும்? இவங்க வராங்க எதுக்காக வராங்க? தளபதி ஒரு மாற்றம் வேணும், தமிழ்நாட்டில் மாற்றம் கண்டிப்பாக தேவை. இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு. இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக இப்போ 5000 ரூபாய் காசு போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டிருக்காங்க? இதுக்கு முன்னாடி வந்து கோடை விடுமுறை வந்ததே இல்லையா? போன வருஷம் வந்து வெயில் காலம் வந்ததே இல்லையா? வெயில் காலம் வந்ததே கிடையாதா? மறுபடியும் வாங்கிட்டாங்கல்ல.